ஓம் அம்மனே போற்றி. வணக்கம். ஜெயந்தி முருகன். நீங்கள் எங்கள் சேனலை ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். இன்னைக்கு பார்க்குறது கைரேகை. கைரேகையில் நாம் திருமணம் சொந்தத்தில் பண்ணுவோமா பெறத்தில் பண்ணுவோமாம் என்று நாம் இந்த ரேகையை பார்த்து கணிக்கலாம். இந்த ரேகை ஆயுள் ரேகையில் சுக்கிரமேட்டை நோக்கி ஒரு கிளை போயிருந்தால் அவர்கள் தாய்மாமா வீட்டுக்கு தாய்மாமா பொண்ணையோ தாய்மாமா மகளை மணப்பதற்கான இந்த ரேகை. அதுவே சந்திரமேட்டுக்கு கீழே போயிருந்தால் அவர்கள் அத்தை வீட்டில் கல்யாணம் பண்ணுவதாக இந்த ரேகை சாஸ்திரத்தில் சொல்லப்படுகிறது. ஆயுள் ரேகையிலிருந்து அடிப்பாகத்தில் சுக்கிரமேட்டுக்கும் ஒரு கிளை போயிருந்தால் அவர்கள் கண்டிப்பாக தாய்மாமன் வீட்டில் போவார்கள். இல்லை சந்திரமேட்டில் ஒரு கிளை போயிருந்தால் அவர்கள் அத்தை வீட்டில் மணமுடிப்பார்கள் என்று இந்த கையில் ரேகைப்படி சொல்லப்படுகிறது. இதுபோல் உங்களுக்கும் கையில் உள்ள பலனை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் உங்கள் கைகளை போட்டோ பிடித்து வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள். உங்கள் கைகளை பலனை சொல்கிறேன். அடுத்த காணொளியில் இன்னொரு கைரேகை பற்றி தெளிவாக சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.